Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening புலகள். எல்லா வாராக்கள் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கோ. சரியா? எங்களோட குரோமோ அகாடமிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா, இன்னைக்கு பாடம் படிச்சு தாரையோ, என்ன சரி சிலபஸ் படிச்சு தரவோ, அடுத்து இப்ப நான் வந்துகிட்டு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் 3 பாடமும் படிச்சு தரதுக்கான விஷயம் இன்னைக்கு செய்ய வரல. ஏன்னா படிச்சு தரதுக்கு இந்த ஸ்ரீலங்காவில ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். ஓகேயா? ஒரு விஷயம் படிச்சு தரதுக்கு ஏகப்பட்ட சேர்மா இருக்கான். ஆனா எப்படி படிக்கிறன்ற விஷயத்த சொல்லி தரதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆட்கள் தான் இருக்கிறான். ஓகேவா? இப்படித்தான் படிக்கணும், இப்படி படிச்சா ஓகே ஆகும் அப்படின்னு. சரியா? அந்த அடிப்படையிலடா இப்போ கிரேட் 11ல இருக்கிறவங்க முக்கியமா, சரியா, சக்கராத் ஹால்னு சொல்லுவாங்க. சரியா? இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க. 3 மாசம் தான் இருக்குது. சோ இருக்கிற 3 மாசத்தை எப்படி பிரயோசனப்படுத்துற, எப்படி பிரயோசனப்படுத்துற அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லி தர போறேன். இப்ப இந்த இந்த வெபினார் விஷயத்தை நான் நீங்க எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கோ இல்லாட்டி 1 மந்த்துக்கோ நான் முன்னுக்கு சொல்லி தந்தேன்னு சொன்னா அந்த டைம் பிள்ளைகள் நீங்க யோசிச்சிடக்கூடாது. சார் இது நீங்க கொஞ்சம் நேரத்தோட சொல்லியிருந்தா நாங்க ஃபாலோ பண்றீங்களாமே, இன்னும் கொஞ்சம் நேரத்தோட சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க மன வருத்தத்தை படத்தை விட ஒரு 3 மாசம் பீரியட் ஒன்று இருக்குது எங்களுக்கு. சரியா? எங்களுக்கு 3 மாசமும் 4 மாசம் 3 மாசம் மண்ணளவா பீரியட் ஒன்று இருக்குது. அந்த 3 மாசம் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினோமா இருந்தோம்னு சொன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கை சிறந்த முறையில பண்ணணும். எப்படின்னு சொன்னா எந்த வகையில அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, நாங்க ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அந்த விஷயம் ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கணும். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நதி ஒன்று ஆறு ஒன்று வருதுன்னு சொல்லி ஆறு போற இடத்துல இருந்து இங்கால இருந்துட்டு தண்ணி வாளி எடுத்து அங்கால ஊத்தி நாங்கால இங்கால வார தண்ணி அங்கால ஊத்துறேன்னு சொல்லி சொல்லி சரி வருமா? ஏலாது. ஹார்ட் ஒர்க் பண்ற பேர்ல சும்மா புத்தகத்தை திறந்து வச்சுட்டு படிச்சு வேலை இல்லை. அதுக்கு ஒரு படிமுறை இருக்குது. சரியா பிள்ளைகள்? அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? இன்னைக்கு எப்படி படிக்கிற ஒரு சில ஆட்கள் சக்சஸா இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். சரியா பிள்ளைகள்? நான் பேசுறதெல்லாம் கிளீனா கேக்குதா, கிளியரா கேக்குதா? ஓ சார். ஓகேடா. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா, எங்களோட ப்ரொஜெக்ட் என்ன கண்டிஷன்னா சான்ஸ் டு த சேஞ்ச், சான்ஸ் டு சேஞ்ச். அதாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா தான் பிள்ளைகள் எங்களை மாத்தி கொள்ளேலும். வாய்ப்பே கிடைக்கலாட்டி எங்களை மாத்தலாது. 0ல இருந்து 100% வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சரியா? வாய்ப்பு கிடைச்சாதான் எங்களால மாத்தலாம். வெறுமனே சும்மா இருந்துட்டு எங்களை யாரும் மாற இயலாது. சோ எங்களோட ப்ரொஜெக்ட் வந்துகிட்டு சேஞ்ச் டு சான்ஸ், சான்ஸ் டு சேஞ்ச் அப்படின்ற ப்ரொஜெக்ட் அடிப்படையை தான் நாங்க போக போறோம். சரியா? இப்போ இந்த அடிப்படை விஷயத்துல 2 விஷயம் இருக்குது. இப்ப நீங்க படிக்கிறதா இருந்தாலும் 2 வகையில படிப்பீங்க. ஒன்று டீப் ஒர்க், ரெண்டாவது ஷெலோ ஒர்க். சரியா? இந்த டீப் ஒர்க்னா என்ன, ஷெலோ ஒர்க்னா என்ன அப்படின்னு நான் சொல்லி தரேன், அவதானிச்சுக்கோ. சரியா? ஆனா நீங்க இப்போ படிக்கிற பாடம், சரியா, படிக்கிற விஷயம், படிக்கிற மெத்தட் எதுக்குள்ள போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த விஷயத்துக்குள்ள போகுது. எதுக்குள்ள போகுதுன்னு சொன்னா இந்த ஷெலோ ஒர்க்குள்ளதான் போகுது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புக் ஒன்று எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பாடம் ஒன்று எடுக்கிறீங்க. நீங்க மெட்ஸ் தாண்டி இல்ல, சயின்ஸ் எடுக்கலாம், இங்கிலீஷ் எடுக்கலாம், ஹிஸ்டரி எடுக்கலாம், எந்த பாடம்னாலும் எடுக்கலாம், பிரச்சனையே ஒன்று இல்லை. சரியா பிள்ளை? எடுக்கும் போது பக்கத்துல கூட போனை வச்சிருப்பீங்க. பக்கத்துல ஒரு போனை வச்சுக்கிட்டு இல்லாட்டி லேப்டாப்போ சம்திங் ஏதோ இல்லாட்டி முன்னுக்கு சீரியல் பார்த்துட்டு இருப்பான். அப்படிக்கும் போது படிக்கும் போது உங்களோட சிந்தனை வந்துகிட்டு ஃபுல்லா படிப்புல இருக்கணும். உங்களோட சிந்தனை எங்க இருக்கணும்னு சொன்னா படிப்புல ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? வெறுமனே நீங்க எடுக்கிறீங்க, அப்பதான் படிக்கிறீங்க, டிங்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா போன்ல மெசேஜ் யார் சரி பண்ணிருப்பாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ, இன்னைக்கு கிளாஸ் போனியா? ஓகே. அப்ப என்ன செய்யற, உடனே போன் எடுத்தாய். போன் எடுத்து இப்ப வாட்ஸ்அப்புக்குள்ள போனா இப்ப அவரை மெசேஜ் பண்ணகிட்ட இன்னும் 2-3 பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுக்கு ரிப்ளை பண்ற. அப்படியே வாட்ஸ்அப்ப பார்த்துட்டு ஃபேஸ்புக் போற, ஃபேஸ்புக் பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் பாரு, அப்படியே டிக்டாக், அப்புறம் கொஞ்சம் வீடியோ, கொஞ்சம் படம். இப்போ நீங்க உதாரணமா பிள்ளைகள் 7 மணிக்கு படிக்கிறான், 7 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றான்னு சொன்னா 8 மணிக்குள்ள நீ வெறுமனே ஒரு 5 நிமிஷம் தான் புத்தகத்தை பார்த்திருப்பாய், படிச்சிருக்க மாட்டேன். மீதி டைம் எங்க பயன்படுத்திருப்பாய்னு சொன்னா அந்த போன் விஷயத்துல தான் பயன்படுத்திருப்பேன். இல்லாட்டி நீ படிச்சுட்டு இருக்கிறாய், திடீர்னு சீரியல் சத்தம் கேட்கும். அங்கால இருந்து மகாலட்சுமியோ என்ன ஒரு சீரியல் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியல் சத்தம் கேட்கும் போது
இப்போ அவன் அந்த ரிங் டோனை கேட்கும் போது நீங்க இமேஜ் பண்ணிக்கொள்ற ஓகே இப்போ அவன் கத்தியால குத்துவானா கத்தியால குத்த மாட்டானா ஒரு கட்டத்துல ஓகே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருவோம் இப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீங்க படிக்கிற விஷயத்த கம்ப்ளீட்டா படிச்சு கொள்ளவே மாட்டீங்க ஓகே டைம் அதுல பாட்டுல ஓடிட்டே தான் இருக்குமே தவிர எங்களுக்காக ஒரு காலமும் டைம் நிக்காது சோ நீங்க இப்போதைய தற்போதைய நிலை என்னன்னு சொன்னா இந்த ஷெலோ ஒர்க்குள்ள தான் இருக்கிறீங்க நீங்க நான் சொல்ற விஷயத்த பொறுமையா கொஞ்சம் கேட்டீங்கன்னாலே போதும் நீங்க இருக்கிற லெவல் எங்க இருக்கிறீங்க நீங்க எந்த லெவலுக்கு போகணும் நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க நீங்க எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றத பொறுமையா கேட்டீங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சு கொள்வேன் ஓகே இந்த ஷெலோ ஒர்க்ல இருக்கிற நீங்க அதாவது இந்த ஷெலோ ஒர்க் பண்ற நீங்க எப்படி இந்த டீப் ஒர்க்குள்ள போற ஷெலோ ஒர்க்ல இருக்கிற நீங்க எப்படி டீப் ஒர்க்குள்ள போற அப்படின்னு விஷயத்துக்கு முன்னுக்கும் சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்றேன் நான் உங்களுக்கு சரியா சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்றேன் என்ன கதைன்னு சொன்னாடா அமெரிக்காவில் வந்துகிட்டு பாபர் ஒராக்கல் அப்படின்ற ஒரு கேர்ள் ஒன்று இருந்தாங்களாம் சரியா அவங்க எப்படின்னு சொன்னா எங்கட பிள்ளைகள் மாதிரி தான் மெட்ஸ்னா ரொம்ப பயம் ரொம்ப வீக் மெட்ஸ் பாடம்னு சொன்னா பொதுவா எல்லா பாடமும் கஷ்டம் அதுல மோஸ்ட்லியான பிள்ளைகளுக்கு மெட்ஸ்னா தான் கஷ்டம் நீங்க தரவெடுத்தீங்கன்னு சொன்னா 100% பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா மெட்ஸ் கஷ்டம் தான் சொல்லுவாங்க சரியா இங்கிலீஷ கூட கஷ்டம் சொல்ல மாட்டானு மெட்ஸ கஷ்டம் தான் சொல்லுவானு சரியா ஏ அப்படின்னு சொன்னா அது ஆழமா எங்கட மனசுல வாழையடி வாழையா பதிஞ்சிட்டு வாழையடி பண்ணுங்க ஓகே வாழையடி வாழையா எங்கட மூதாதையர்களுக்கான அவன் என்ன சொல்ற மெட்ஸ் கஷ்டம் அதுக்கு பிறகு எங்கட பாப்பா என்ன சொல்லுவாரு மெட்ஸ் கஷ்டம் அதுக்கப்புறம் எங்கட நானே என்ன சொல்லுவான் மெட்ஸ் கஷ்டம் அப்ப இதெல்லாம் கேட்டு 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 ஒரு கட்டத்துல என்ன எங்களுக்கு மனசுக்குள்ள தோன்ற மெட்ஸ்னா கஷ்டம் போலே மெட்ஸ்னா கஷ்டம் போலே அப்படின்ற மாதிரி தான் அந்த பாபர் ஒராக்கள் வந்து கேட்டு அந்த கேர்ள் அவங்களுக்கும் மனசுக்குள்ள பதிஞ்சிட்டு மெட்ஸ்னா ரொம்ப கஷ்டம் அடுத்த பாடத்துல நல்லா எடுப்பாங்களாம் அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்கட பிள்ளைகள் மாதிரி ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் படிச்சு என்ன செஞ்சிட்டாங்க ஒரு நல்ல ஒர்க்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஆர்மி கேமுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு போறாங்க ஓகே ஆர்மி கேமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் மெட்ஸ் ப்ரொஃபசர் அப்போ அவர்கிட்ட என்ன செஞ்சாரு இவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேர்ள் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ அவர் என்ன செஞ்சாரு அந்த மெட்ஸ் விஷயத்த ரொம்ப லேசா சொல்லி கொடுத்தாரு ரொம்ப இலகுவான முறையில சொல்லி கொடுத்ததோட அவருக்கு விளையாச்சா அட இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டது பயந்துட்டு இருந்தது இந்த விஷயத்துக்கா இப்போ உதாரணமா சொல்ல போனா பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம் பொடிய மரம் இருக்கலாம் சின்ன வயசுல புஷ்பைஸ்களோடு இருப்பீங்க சின்ன வயசுல புஷ்பைஸ்களோடு இருப்பீங்க மோஸ்ட்லி பொடிய மாதிரி இந்த விஷயத்த அனுபவிச்சிருப்பானு மோஸ்ட்லியான பொடிய மாதிரி இந்த விஷயத்த அனுபவிச்சிருப்பானு என்ன விஷயம்னு சொன்னாடா இப்ப பெரிய பார் வந்த சைக்கிளை வந்துகிட்டு எடுத்தடுப்புக்கு மேலால காலை போட்டு ஓடல யாரு எடுத்தடுப்புக்கு மேலால காலை போட்டு ஓடலாம் என்ன செய்யணும் அந்த இந்த பார்ல இப்படி இருக்கும் சரியா முக்கோண வாக்குல ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இப்படி அப்ப இந்த இடத்துக்குள்ள காலை போட்டுட்டு உள்ளுக்குள்ள காலை போட்டு பெஸ்ட் ஓடுவானு பெஸ்ட் தட்டி பழகுவானர் அதுக்கப்புறம் காலுக்கு அதுக்குள்ள போட்டு ஓடுவானர் அதுக்கப்புறம் தான் மேல போட்டு போறோம் அப்ப யோசிச்சு பாருங்க எடுத்தடுப்புல யாருக்கும் மேல போகலாது ஒரு சில படிமுறை இருக்குது சரியா அப்ப அந்த பழக்கிற ஆளும் என்ன செய்யணும் அந்த படிமுறைக்கு ஏத்த மாதிரி பழக்கணும் இல்லாட்டி அவன் அவதானிச்சு பழகிருப்பான் ஒன்று யாரும் சரி பழகி கொடுத்திருப்பாங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் அந்த ப்ரொஃபசர் என்ன செய்யறாரு அந்த உரக்கல் அவங்க பாபு அந்த பாபு அந்த கேர்ளுக்கு வந்துகிட்டு படிச்சு கொடுக்குறாரு லேசான முறையில் அப்ப படிச்சு கொடுத்த உடனே இவருக்கு ஒரு ஆசை ஒன்று வச்சு அந்த கேர்ளுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு சரி நாங்க மெட்ஸ் அந்த டிகிரியை முடிப்போம் பிஹெச்டி டிகிரியை முடிப்போம்னு சொல்லி இவன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு மாதிரி முடிச்சுட்டான் முடிச்சதோட இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றுல அப்ப யூனிவர்சிட்டி போனா இவ அங்க லெக்சர் பண்றான் ஓகே லெக்சர் பண்றான் அப்ப லெக்சர் பண்ணும் போது அவட மனநிலைமைக்கு வருது ஒரு காலத்துல நான் சின்ன வயசுல மெட்ஸ்னா கஷ்டம் இருந்தேன் மெட்ஸ் பாடம் சொன்னா ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு அந்த மெட்ஸ் பாடம் படிச்சு கொடுக்குற இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக நான் இருக்கிறேன் எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆனிச்சு என் லைஃப் விஷயம் எப்படி சேஞ்ச் ஆகிச்சு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ற கொஞ்சம் சயின்டிஸ்டாக்கள் இருந்தாங்களாம் அந்த யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ற கொஞ்சம் சயின்டிஸ்டாக்கள் இருந்தாங்க அவங்களோட போய் சேர்ந்து இவ சொல்றாரு இப்படிதான் நான் ஒரு கட்டத்துல வந்துகிட்டு மெட்ஸ் பாடம் கஷ்டமா இருந்துச்சுன்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு நான் மெட்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கிறேன்
சோ எந்த லைஃபும் இப்போ வேறையா இருக்காங்க கொஞ்சம் பேர், அவங்களோட லைஃபையும் தொடர்பு பண்ணி பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ண விஷயத்தை தான் இங்க அவ்வளவும் எழுதி வைக்கிறேன். அவங்க ரிசர்ச் பண்ண விஷயத்தை தான் நான் இங்க அவ்வளவும் எழுதியிருக்கிறேன். இங்க எழுதின அனைத்து விடயங்களும் உனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா நான் அடிச்சு சொல்றேன், 100% உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? சோ ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு பொறுமை இருக்காது. ஓகே, ஒரு அமரன் படத்தை, ஒரு கங்குவா படத்தை, இல்லாட்டி ஏதோ ஒரு கேவலமான ஒரு படத்தை போட்டா கூட வாயா திறந்துட்டு பார்த்துட்டு இருப்பான வீணி வடிய வடிய. ஆனா ஒரு நல்ல விஷயத்தை இப்படி படிச்சா உனக்கு லேசா படிக்கணும்னு சொன்னா எங்கட காது கேட்காது, உடனே எரிச்சல் வரும். எப்படி முடிக்க மாட்டாரா சார் அப்படின்னு அளவுக்கு இருக்கு. சோ இன்றைக்கு ஒரு நாளாவது உனக்காக வேண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கிறேன். உனக்கும் ஆக வேண்டிதான், வேற யாருக்கும் இல்லை. சரியா? இங்க நீ சல்லி கட்டியோ வேற எதுக்கும் நான் வரல, நீ வரல. சரியா? உனக்கு தேவைக்காக நான் நைட்ல கண்முழிச்சு சரியா ரிசர்ச் பண்ணி தேடி இந்த அவ்வளவு விஷயத்தை எடுத்திருக்கேன். இந்த அவ்வளவு விஷயத்தையும் நீ வெறும் 3 மாசம் ஃபாலோ பண்ணா போதும். 3 மாசமும் தேவையில்லை, 21 நாள் ஃபாலோ பண்ணு. வெறுமனே 21 நாள் ஃபாலோ பண்ணான்னு சொன்னா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஒன்று உருவாகும். அப்படி உருவாகலன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு சார், நீங்க சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன், ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு வரல அப்படின்னு நீ சொன்ன என்ன சொன்னா நான் அடுத்த நாளே என்று நான் படிப்பிக்கிற எல்லா கிளாஸையும் விட்டு போட்டு பேசாம இருப்பேன். சரியா? நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணான்னு சொன்னா. சரியா பிள்ளை? ஓகே. அப்போ அவ ரிசர்ச் பண்ணதுல முதலாவது விஷயம் அவ கண்டுபிடிச்சா ஃபோக்கஸ் அண்ட் டிஃப்யூஸ். ஃபோக்கஸ்னா என்ன, டிஃப்யூஸ்னா என்ன அப்படின்னு விஷயத்தை பார்ப்போம். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றது வந்துகிட்டு எங்கட மூதாதையரே செஞ்சிருக்காங்க அந்த விஷயத்தை. மூதாதையர்னா யாரா பிள்ளைகள்? நாங்க எங்கட வாப்பட 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 அப்படி போகும் இல்லையா, அதுதான் எங்கட மூதாதையர்கள். இப்பதானடா பிள்ளைகள் எல்லாரும் கம்பெனி அது இதுன்னு சொல்லி ஒர்க் பண்றாங்க. சரியா? விவசாயம் அது இதுன்னு சொல்லி ஒர்க் பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில ஒர்க் பண்றாங்க. ஆனா எங்கட மூதாதையர் ஆதிகால மனுஷன் அவன் சாப்பாடு உணவு தேவைக்காக அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்கடா? அவன் சாப்பாடு தேவைக்காக அவன் என்ன செஞ்சிருப்பான்? வேட்டையாடி இருப்பான். அந்த வேட்டையாடுற விஷயத்தை வச்சு நான் இது ரெண்டையும் உனக்கு வழங்கப்படுத்துறேன் பாரு. ஓகே, வேட்டையாடும் போது ஒன்னு ஃபோக்கஸ் வேணும், இன்னொன்று டிஃப்யூஸ் வேணும். ஃபோக்கஸுக்கும் டிஃப்யூஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களோட ஆதி மனிதன், அதாவது எங்கட மூதாதையர் என்ன செய்யறான்? வேட்டையாட போறான். மைக்ரோஃபோனுங்க பிள்ளைகள், வந்தா மைக்ரோஃபோனுக்கோங்க. ஓகே, வேட்டையாட போகும்போது இப்போ ஒரு குறித்த இடத்துல ஒரு மான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மானை குறிபாத்து அடிக்கணும். ஒரு கும்பல் மான் இருந்தா பரவாயில்ல, ஒன்று இல்லாட்டி இன்னொன்று. ஒரே ஒரு மான் இருக்குன்னு சொன்னா குறிபாத்து அடிக்கணும். அடிச்ச உடனே அது விழணும். அடிச்சா விழணும். மிஸ் ஆயினா என்ன செய்யும்? ஓடிடும். மிஸ் ஆயினா ஓடிடும். அப்ப இவங்க காட்டுக்கு தான் போவாங்க, டவுனுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. மான் வேட்டையாடுற மர வேட்டையாடுறன்னு சொன்னா டவுனுக்கா போற? இல்ல, காட்டுல தான் போவாங்க. அப்ப காட்டுல மானும் இருக்கும், அதே நேரம் புலி சிங்கமும் இருக்கும். எங்களுக்கு தேவையான அந்த மூதாதையருக்கு தேவையான சாப்பாடும் இருக்கும், அதே நேரம் அந்த மூதாதையர் இன்னொரு ஆளுக்கு சாப்பாடாக போக வாய்ப்பும் இருக்கு. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்று அந்த மானை அடிச்சு இரையாக்கணும், ரெண்டாவது அவங்கள தின்றார்கள், அதாவது புலி சிங்கம் அவங்கள இருந்து பாதுகாப்பு பெறணும். இது ரெண்டு விஷயம் தான். இது ஒன்று ஃபோக்கஸ், மான குறிபாத்து அடிக்கிற, ரெண்டாவது விஷயம் டிஃப்யூஸ், அதாவது அவங்கள பாதுகாக்கிற. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு சொன்னா, நீ ஒரு பாடம் படிக்க போறாய், என்ன சரி ஒரு பாடம் படிக்க போறாய், புதுசா பாடம் ஒன்று படிக்க போறான்னு வச்சுக்கோவே. எக்ஸாம்பிள், ஒரு இங்கிலீஷ் பாடம் படிக்க போறான்னு சொன்னா உனக்கு அடிப்படையே தெரியாம இருக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை, அடிப்படை ஒன்று விஷயமே தெரியாம இருக்கலாம். ஓகேவா? முதலாவது சார் படிப்பிக்கும் போது போக்கஸா பார். எப்படி போக்கஸா பாக்குறான்னு சொன்னா, நீ ஒரு படத்தை நான் உனக்கு போட்டு காட்டினா எந்த அளவு கூர்மையா அவதானிப்பியோ, ஒரு கங்குவா படமோ அமரன் படமோ ஜில்லா படமோ ஏதோ ஒரு படம் உனக்கு போட்டு தந்தா எந்த அளவுக்கு கூர்மையா, அங்க பக்கத்துல எது கேட்டாலும் விளங்காது. சரியா? நமக்கு சாப்பாடு வராது, தூக்கம் வராது, பாத்ரூம் போக மாட்டோம், நிறைய விஷயங்களுக்கு வராது. பாத்ரூம் வந்தா கூட அடக்கிட்டு இருக்கிற, எப்படி படம் கடைசி சீன் இப்படி அன்னைக்கு சரி இருப்பானது. அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட கொண்டு வரதான் பிள்ளைகள் ஃபோக்கஸ்ட். அதே நேரம் டிஃப்யூஸ்டு விஷயம் எப்படி வருதுன்னு சொன்னா, சரியா, நாங்க அதுகிட்ட அந்த ஃபோக்கஸ் பண்ற விஷயத்தை
ஒரு மைண்ட்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், திருப்தியோட பண்ணணும். ஓகேவா? திருப்தியோட பண்ற விஷயம் தான் இந்த விஷயம். அப்ப முதலாவது விஷயம் நீ கவனிக்கணும், நீ எங்க படிக்க போனாலும் பரவாயில்ல, யார்கிட்ட படிக்க போனாலும் பரவாயில்ல, சரி படிச்சு தரும் போது போக்கஸ்டா அவதானி. அதாவது கிட்டத்தட்ட சென்சர் லைட் அடிச்சா எப்படி துருவா அந்த விஷயத்துக்கு போதோ, சென்சர் லைட் என்ன பிள்ளை, அந்த பொட்லைட்னு சொல்லுவோம், பொட்லைட் அடிக்கும் போது நாங்க எந்த இடத்துக்கு அடிக்கிறோமோ அந்த இடத்துக்கு போற மாதிரி போக்கஸ் பண்ணணும் அந்த பாடத்தை. அதே நேரம் இந்த வெளிச்சம் வராது, குண்டு பல்ப் மாதிரி பிரகாசமாகவும் நாங்க இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தா தான் முதல் ஸ்டெப் நீ படிக்க இயலும். முதல் ஸ்டெப். ரெண்டாவது விஷயம், இந்த போக்கஸ் விஷயத்தை கடைபிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கான். போக்கஸ் விஷயத்த மைக்கோ பண்ணுங்க பிள்ளை, போக்கஸ் விஷயத்தை கடைபிடித்தாக்கள் நிறைய பேர் இருக்கான். அதுல பில்கேட்ஸ் கேள்விப்பட்டீங்களா பிள்ளை? பில்கேட்ஸ் தெரியுமா? ஓகே, பில்கேட்ஸ் அதாவது உலக பணக்காரர்கள், அதாவது உலக பணக்காரர்கள் டாப் 10 பணக்காரர்கள்ல இவரும் ஒருத்தர். பில்கேட்ஸ் ஆளும் இவரும் ஒருத்தர். அப்ப இந்த பில்கேட்ஸ் ஆள் வந்துகிட்டு திடீர்னு பணக்காரன ஒரு ஆள் இல்லை, திடீர்னு பணக்காரனாகின ஒரு ஆள் கிடையாது, நிறைய கஷ்டப்பட்டு பணக்காரனாயிரும். அவர கஷ்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப பில்கேட்ஸ் கண்டுபிடிச்ச விஷயம் கோடிங், அதாவது சாஃப்ட்வேர் கோடிங் விஷயத்தை தான் அவர் கண்டுபிடிச்சார். மைக்கோ பண்ணுங்கள்ரா, சிங்களமும் வழங்குது இல்ல, தமிழும் வழங்குது இல்ல. ஓகே, கோடிங் விஷயத்தை கண்டுபிடிச்சார். கோடிங் விஷயம் நீங்க புற பெருத்தா அந்த விஷயம் படிச்சா இன்ஷால்லா அதை நீங்க படிச்சு கொள்வீங்க. சரியா? அப்ப அந்த கோடிங் விஷயம் லேசான விஷயம் கிடையாது, கணிதத்தோட கஷ்டம் தான் அது. கணிதத்தோட ஒரு கஷ்டம் சொன்னா அந்த கோடிங். அந்த கோடிங் விஷயத்தை அவர் எவ்வளவு நாள்ல கண்டுபிடிச்சாரு? வெறும் 8 வாரங்கள்ல கண்டுபிடிச்சாரு. அது ஏன் சார் வெறும் 8 வாரங்கள்னு சொன்னா, இந்த கோடிங் விஷயம் லேசான காரியம் ஒன்று கிடையாது பிள்ளைகள், வருஷ கணக்கு எடுக்கும். வருஷ கணக்கு எடுக்கிற விஷயத்தை வெறும் 8 வாரத்துல அவர் கண்டுபிடிக்காருன்னு சொன்னா, அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த போக்கஸ்னு விஷயம். அதாவது அவர் வீட்டுக்கு போக இல்லையா, சரியா, இருந்த இடத்த விட்டு எழும்பவே மாட்டாராம். வேற எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வெளியே சுத்துறது, அங்க போறது இங்க போறது, பயணத்துக்கு போறது ஒன்றும் கிடையாது பிள்ளைகள். சரியா? இருந்த இடப்புலே வேலை பண்ற. சரியா? அந்த வேலை எப்படி இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவர் அவத்திலே தூங்கிடுவாராம். நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு கொண்டே ஒன்று சொல்றேன், யாரு படிப்பிச்சாலும் பரவாயில்ல, அவதானி. சரியா? உனக்கு நீ மட்டும்தான், உனக்கு நீ மட்டும். ரெண்டாவது விஷயம் வருவோம், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா புரிந்து கொள்றது. இப்ப நீ அவதானிக்கிற பரவாயில்ல, சும்மா உத்து பார்த்துட்டே இருந்தா எல்லாம் வந்துருமா? சும்மா உத்து பார்த்துட்டு இருந்தா எல்லாம் வந்துருமா? ஓகே, அப்படியே இந்த நண்பன் படத்துல விஜய் தலைக்குள்ள போற மாதிரி அப்படியே போயிருமா பிள்ளைகள்? போகாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா, ரெண்டு வகையில அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று யூஸ் ஸ்பேசிங் எஃபெக்ட், ரெண்டாவது வந்து டெஸ்ட் யுவர் ஃப்ளூயன்சி. அதாவது முதலாவது விஷயம் என்ன சொன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற எப்படின்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட்டுக்கு அவதானிக்க வச்சுக்கோங்களேன், அவதானிச்சு முடிஞ்ச போறோ அதை தொகுத்து எடுத்துருவீங்க. தொகுத்து இப்ப உதாரணமா நான் ஒரு கணக்கு ஒண்ணு தாருன்னு வச்சுக்கோவே, அந்த கணக்கு அழகா எழுதிருவீங்க. கணக்கா அழகா எழுதி போட்டுட்டு இப்ப அதை படிக்க வலிக்க விடணும். படிச்சாதான் விளங்கும், படிச்சாதான் விளங்கும். சரியா? நான் அந்த ரெக்கார்ட் நான் போடுவேன், திருப்பி ஒரு பிறகு பாரு, அப்ப உனக்கு ஃபுல் கிளியரா விளங்கும். சரியா? இப்ப விளங்கலாட்டி அதை எப்படி படிக்க போறேன்னு சொன்னா, பகுதி பகுதியா படிங்க. சரி, பகுதி பகுதியா படிக்கிறியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டேன்னு சொன்னா, உண்மையா பிள்ளைகள் எங்களுக்கு வேற எந்த வேலை செய்யறதுனாலும் லேசா செய்யலும். ஓகே, ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுனாலும் பொடியமாறு விடிய விடியனாலும் விளையாடணும். ஒரு படம் பாக்குறதுனால விடிய விடிய படம் பார்ப்பானு, ஒரு போன் பாக்குறதுனால விடிய விடிய போன் பார்ப்பானு. சரியா? ஒரு கல்யாண வீட்டுலனாலும் விடிய விடிய முடிச்சிட்டு இருப்பானு. ஏன் அதெல்லாம் நாங்க விடிய விடிய செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அது எங்களுக்கு தேவைன்னு செய்யறோம், விருப்பம், ஆசை, ஒரு சந்தோஷம். அதே நேரம் அந்த விடிய விடிய இருக்கும்போது டயர்டு வரும், டயர்டு வரும்போது நாங்க என்ன செய்வோம்? வேற வேலை ஏதாவது ஒன்று செய்வோம். ஓகேவா? ஒரு வேலையை நாங்க கிரிக்கெட் விளையாட்டு இருக்கும் போது டயர்ட் வந்தாங்கன்னா உட்காருவோம், தண்ணி குடிக்க போவோம், கொஞ்சம் ரவுண்ட் ஒன்று அடிப்போம், சரி ஜோக்கா பேசுவோம். அப்போ கிரிக்கெட்னு செல்லு அந்த விளையாட்டை மட்டுமே 24 மணி நேரம் விளையாடுனீங்களா? கிடையாது. மாறா என்ன செஞ்சீங்க? டயர்ட் வரும்போது கொஞ்சம் உட்காருவீங்க, 4 பேரோட கதைப்பீங்க, ஜோக் அடிக்கும் போது மறுபடி திருப்பி கிரிக்கெட் விளையாடு. அந்த மாதிரிடா நீ படிச்ச விஷயத்த திருப்பி எழுதும் போது, படிக்கும் போது நீ ஃபர்ஸ்ட் படிப்பாய், எழுதுறேன் வைப்போமே, எழுதும் போது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டயர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே எழும்புங்க, எழும்பி ஒரு வட்டரமே ஒன்று அடிச்சுட்டாங்களா சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று வச்சுக்கோ, மறுபடி வந்து உட்காந்து படி, மறுபடி வந்து உட்காந்து படி.
அதே நேரம் ரெண்டாவது விஷயம் பகுதி பகுதியா படிக்கிறேன்னு சொன்னா இப்ப மெட்ஸ் கொஞ்சம் படிக்கிறீங்கன்னு மெட்ஸ் கொஞ்சம் படிச்சோன்னா டயர்ட் ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு மெக்ஸை வச்சுட்டு சயின்ஸ் படிக்கிறேன் சயின்ஸ் வச்சு சயின்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகுறா சயின்ஸை வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வேற ஒரு பாடம் படிக்கிறேன் திருப்பி வார இப்படி ரொட்டேட் பண்ணி படிக்கும் இப்படி என்ன செய்யணும் ரொட்டேட் பண்ணி படிச்சா என்ன சொன்னா உனக்கு டயர்ட்ன விஷயம் வழங்காது கஷ்டம்ன விஷயம் வழங்காது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் டெஸ்ட் யுவர் ஃப்ளூயன்சி அதாவது நீ படிச்சதை நீயே டெஸ்ட் பண்ணணும் எப்படி டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா அதுல நிறைய வகை இருக்குது அதை நான் அங்க வந்து சொல்லித்தாரு சரியா எப்படி டெஸ்ட் பண்ற எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற அப்படின்னு சொல்லி நான் இங்கேயும் சொல்லித்தாரு சரி இங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னு சொன்னா இப்போ ஒரு ஹிஸ்டரி பாடம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஹிஸ்டரி பாடம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் தான் அதுல நான் ஆண்டுகள் பாடம் ஆக்கணும் எவன் வந்து பாடம் வாய்க்க வராத பேரெல்லாம் வச்சிருப்பானு அவன் இவன் தொலைமைண்டுவானு ஒரு சியாங்கின்னுவானு முயாங்கின்னுவானு அதெல்லாம் பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உதாரணம் ஒரு பாடத்தோட ஹிஸ்டரி பாடத்துல உதாரணம் வரலாற்று மூலாதாரங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு அப்ப அந்த வரலாற்று மூலாதாரங்களோட பாடத்தை நீ என்ன செய்வாய் தொகுப்பாய் முதலாவது விஷயம் தொகுத்து போட்டு அதை கதை மாறி வச்சுக்கொள்றது எப்படி கதை மாறிடுச்சுன்னா அதை நான் அங்கேயும் சொல்லி தருவேன் வேறையா சரியா அது தொகுத்து என்ன செய்யணும் நீ ஒரு 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 உனக்கேத்த ஒரு கதையொண்டா உருவாக்கணும் உனக்கு ஒரு கதையொண்டா உருவாக்கி ஓகே வரலாற்று மூலாதாரம்னா என்ன அதுல எத்தனை வகை இருக்குது மைக்கோ பண்ணிக்கோ சரியா அதுல அத தொகுத்து படிக்கிற விஷயம்தான் இந்த விஷயம் அதே நேரம் இவர்ல ஒரு பிரச்சனை ஒன்று வரும் நான் ஒரு உங்கள்ட்ட நீங்களே யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் சில விஷயங்கள் படிப்பீங்க படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களோட மைண்ட்ல வரும் இது படிச்ச பாடம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் இது ஞாபகம் இருந்த ஒரு பாடம் தான் இது சும்மா மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க கஷ்டமான பாடத்துக்குள்ள போவோம் இப்படி ஒரு மைண்ட் செட் உனக்கு வரும் நீ 100% நான் அடிச்சு சொல்லுவேன் ஓகேவா நீ படிச்சுட்டு போவாய் படிச்சுட்டு போகும்போது புல் பாடம் படிக்கணும் பாதி விடல கால்வாசி படிக்கும் போதே உனக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஒன்று வரும் இது இவ்வளவுக்கு போதும் ஏன்னா இது படிச்ச பாடம் எனக்கு ஞாபகம் இது நல்லா எனக்கு தெரியும் சும்மா இதுல தடமாற தேவையில்லை நாங்க வேற ஒரு பாடம் படிப்போம் அப்படின்னு போயிடுவோம் ஆனா எக்ஸாமுக்கு அதே பாடம் வந்துடும் திடீர்னு மறந்துடும் எக்ஸாமுக்கு அந்த பாடம் வந்துடும் அப்படி அநியாயம் படிச்ச மாதிரி படிக்கிறேன் நீ விழுந்து படிச்ச பாடம் வந்திருக்காய் நீ விழுந்து படிச்ச பாடம் இருக்கு இல்லையா வந்திருக்காது மாறாக எது வந்திருக்கும் நீ விட்டா இல்லையா அதுதான் வந்திருக்கும் அந்த அந்த விஷயம் அது ஒரு நோய் பிள்ளைகள் அது இருக்கிறது ஒரு நோய் அதாவது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு விட்டுறோம் இல்லையா அது ஒரு நோய் அதுல இருந்து நீ தப்பிக்கணும் இந்த விஷயம் பொதுவா யாருக்கும் தெரியா நீ படிக்கும் போது உனக்கு ஃபீலா இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னு சொன்னா நீ படிச்சிருக்க மாட்டாய் படிக்கிற பிள்ளை கட்டாயம் இது ஃபீலா இருக்கும் நீ படிச்சுட்டு போகும்போதே இது நீ தெரிஞ்ச பாடம் தானே இது மெனக்கட வேண்டியது தெரியாத பாடம் கொஞ்சம் இருக்கு அதை படிப்போம் அப்படின்னு படிக்கும் போது நாளைக்கு எக்ஸாம் பார்த்தா இது வந்துடும் நாளைக்கு எக்ஸாம் பார்த்தா இது வந்திருக்கும் நாளைக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளை இந்த விஷயம் வந்திருக்கும் சரியா அந்த விஷயத்துல இருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னா அப்படி ஒரு விஷயம் தோணுற டைம் நீ என்ன செய்யணும் மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படின்னு சொன்னா ஓகே இது கட்டாயம் நான் படிக்கணும் ஏன்னா நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது என்னத்துக்கு இவ்வளவு அடிச்சிட்டோம் இதையும் படிச்சுட்டே போயிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வரணும் பிள்ளை நான் ரெக்கார்ட் போடும்போது திருப்பி பாரு என்ன சொன்னா நிறைய விஷயம் இருக்குடா இதுல நிறைய விஷயம் இருக்கு நான் ரெக்கார்டையும் மறுபடி பாத்துக்கோ ரெக்கார்ட் விஷயத்தையும் மறுபடி பாத்துக்கோ ஒரு நிமிஷம் ஓகே அடுத்த விஷயம் மெமரிஸ் அப்ப முதலாவது நாங்க என்ன செஞ்சோம் பிள்ளைகள் போக்கஸ் பண்ணோம் எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீ விளையாட்ட ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோவே கிரிக்கெட்டா இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீ போக்கஸ் பண்ணாதான் அதுல ஜெயிக்கலும் முதலாவது விஷயம் ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை எப்படி விளையாடுற அந்த விளையாட்டுல எப்படி சக்சஸ் ஆக்கலாம் ஒருத்தன் அவுட் ஆக்கணும்னா நான் எங்க போல் போடணும் ஒருத்தன் போல் போடுறதுக்கு நான் 6 அடிக்கணும் நான் எப்படி அடிச்சா நல்லம் அவனோட போல் எப்படி வரும் அப்படின்னு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மெமரிஸ் ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ற விஷயம் சரியா மெமரிஸ் பண்றதுல நிறைய வகை இருக்கு மெமரிஸ் பண்றதுல நிறைய வகை இருக்குடா வந்துட்டு இருக்கு ஓகே சரியா முதலாவது விஷயம் நியோமோனிக்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா ஒரு கஷ்டமான விஷயத்த சிம்பிளா பாக்குற கஷ்டமான விஷயத்த சிம்பிளா எடுத்துக்கொள்ற விஷயம் தான் நியோமோனிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ வானவில் கலர் எத்தனைடா யாராவது சொல்லுங்க வானவில் எத்தனை கலர் இருக்கு 7 7 கலர் 7 கலர்
அந்த 7 கலரையும் எங்களுக்கு ஆர்டர் படி சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்புன்னு பாடமாக்கலுமா? கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் ஷுவரா ஏதோ உண்மாவே சரி. கஷ்டம். ஓகேவா? கஷ்டம். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, சரியா, அந்த விஷயத்துக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு ஷார்ட் கட் ஒன்று வச்சிருப்போம். சின்னஞ்சிரட்டை மண்ணில் பட்டு நீண்ட காலம் உள்ளது அப்படின்னா என்ன சார்? சின்னன் சிவப்பு, சிரட்டை செம்மஞ்சள், மண்ணில் மஞ்சள், பட்டு பச்சை, நீண்ட என்னது நீலம், காலம் கருநீலம், உள்ளது ஊதா. அப்ப 7 நிறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட். நீ எந்த பாடத்துக்குனாலும் பரவாயில்ல, அதுதான் இந்த விஷயம். இந்த விஷயம் அதுதான். அப்போ ஒரு மெமரிஸ், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த போறான்னு நான் என்ன செய்யணும்டா, இப்படி ஒரு ஷார்ட் கட் ஒன்று நீ யூஸ் பண்ணலாம். எல்லாம் சொல்லி தந்த பிறகு கடைசா ஒரு சம்மரி ஒன்று சொல்லுவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. தேவை உள்ளவன் வெயிட் பண்ணுவான். நான் எல்லாம் படிப்படியா செல்லும் புதுசு தானே பிள்ளைகள், அப்ப கொஞ்சம் கூட வரையும் குறைய இருக்கும். எல்லாம் சொல்லி தந்த பிறகு மறுபடி வந்து சொல்லி தரும்போது உனக்கு 100% கிளியர் ஆயிடும். சரியா பிள்ளைகள்? ஓகே, முதலாவது விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் ஆக்டிவ் அண்ட் ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கண்டுபிடிச்ச விஷயம் தான் எல்லாமே, அவ கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. ஆக்டிவ் அண்ட் ரீகால். ஆக்டிவ் அண்ட் ரீகால் அப்படின்னு சொன்னா நீ எந்த விஷயம் படிச்சாலும் உனக்குள்ள ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுக்கோ. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டான்னு சொன்னா, நீங்க இன்றைய கிளாஸ் போறீங்க, யாரையோ ஒரு கிளாஸ், நசீம் சார் கிளாஸ் போகலாம், அன்ஃபஸ் சார் கிளாஸ் போகலாம், யார சார் எந்த கிளாஸ் வந்திருக்கலாம். வந்த பிறகு நீ என்ன செய்வாயின்னு சொன்னா, இன்றைய படிச்ச பாடத்தை ஒரு நைட்ல இப்ப தூங்குறதுக்கு முன்னுக்கு இருக்கலாம், சரியா, ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்று எடுத்துக்கோ. எடுத்த பிறகு இன்னைக்கு நான் என்ன பாடம் படிச்சேன். ஓகே, மெட்ஸ்ல என்ன சார் சொல்லி தந்தாரு, நவ்வான் சார் என்ன சொல்லி தந்தாரு மெட்ஸ்ல. ஓகே, இணையகாரம் பாடம் படிச்சு தந்தாரு. ஓகே, இணையகாரத்துல என்ன ஐடியா எடுத்தாரு, நீ யோசிக்கணும். நீ என்ன சார் யோசிக்கணும், மைண்ட்ல யோசிக்கணும். சார் இணையகாரத்துல என்னென்ன விஷயம் படிச்சு தந்தாரு, இணையகாரத்துல என்னென்ன தேற்றம் இருந்து சொன்னாரு. ஓகே, இந்த கேள்விக்கு இந்த விடைக்கு எப்படி ஆன்சர் கொடு. நீ மறுபடியும் என்ன செய்யணும், அதை மைண்ட்ல யோசிக்கணும். இதுதான் அந்த டெஸ்ட். என்னது? டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீ இப்படி யோசிக்கும் போது உனக்கு ஐடியா வருது, நான் படிச்சு தந்த விஷயம் எல்லாம் திருப்பி வருதுன்னு சொன்னா நீ உண்மையா இங்க என்ன செஞ்சிருக்காய், போக்கஸ் பண்ணிருக்காய், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காய். இந்த 2 விஷயம் இருந்தா தான் இந்த விஷயம் வரும். அதுக்கடையில இவரும் வந்துருவாரு, வானவில் கூட்டம் வந்துருவார். எப்படி வானவில் கூட்டம் வரும்? நான் படிப்பிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு ஷார்ட் கட் நான் சொல்லி தந்திருப்பேன். டேய், இணையகாரம் படிக்கும் போது இந்த ஷார்ட் கட்டை பயன்படுத்திக்க, இது லேசி. யார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, உனக்கு கை வச்சுட்டு இருக்கலாம். சரியா பிள்ளை? ஓகே, அப்போ யோசிச்சு பாரு, இங்க என்னது, செல்ஃபா உனக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுக்கணும். இப்போ தொடர்ந்து போகும் பாரு, செல்ஃபா உனக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கணும் சொன்னா, முதலாவது நீ என்ன செய்யணும், ஞாபகம் வச்சிருக்கணும். என்ன விஷயத்த, நான் படிச்சு தந்த விஷயத்த நீ ஷார்ட் கட்டா ஒரு ஞாபகம் ஒன்று வச்சிருப்பாரு. எப்படி? சார் இன்னைக்கு இணையகரம் பாடம் படிச்சு தந்தாரு, இல்லாட்டி நிகழ்த்தாவ பாடம் படிச்சு தந்தாரு, ஏதோ ஒரு வகையில லாஸ்ட் அதுதானே பிள்ளை நாங்க படிச்சோம். ஓகே, அதை ஷார்ட் கட்ல சார் என்ன சரி சொல்லி தந்தாரா, எது எது முக்கியமான விஷயம் சொல்லி தந்தா உனக்கு ஞாபகம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, நீ இந்த ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொன்னா முதல்ல நீ என்ன செய்யணும், அது திருப்பி படிச்சிருப்பாய் ஒரு இடத்துல, இல்லாட்டி பார்த்திருப்பாய். அப்படியும் இல்லாட்டி போக்கஸா பார்த்திருப்பாய். போக்கஸா பார்த்தா என்ன சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண தேவையில்லை. ஃபுல்லா நீ அதுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட், அந்த போக்கஸ் விஷயத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுவீங்க. ஓகேவா? ஓகே, அதே நேரம் டீச் அதர்ஸ். 2 விஷயம் செய்யலாம். ஆக்டிவ் அண்ட் ரீகால்ல 2 விஷயம் செய்யலாம். ஒன்று, உனக்குள்ள என்ன செய்யலாம், ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுக்கொள்ளு. உனக்குள்ள ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சா என்ன சொன்னா அது பெஸ்ட்டுக்கு இது. ரெண்டாவது டீச் அதர்ஸ். அதாவது நான் ரொம்ப 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 அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோடா. ஒரு விஷயத்தை நாங்க படிக்கிறோம்னு சொன்னா அது குறிப்பிட்ட ஒரு 100க்கு ஒரு 40 இல்லாட்டி ஒரு 50% தான் ஞாபகம் இருக்கும். நாங்க ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்கிறோம்னு சொன்னா இப்படி இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துல மறக்க சான்ஸ் இருக்கு. அதுவே ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு படிப்பிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோவே, அது 100க்கு 80% ஞாபகம் இருக்கு. 100க்கு 80% ஞாபகம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, உங்களுக்கு படிச்சு தர சார் மாறலாம், ஒவ்வொரு நாளும் என்ன நோட்ஸ் எடுத்துட்டு வந்து படிச்சு கொடுக்காங்களா? இல்ல. நோட்ஸ் தரும்போது சும்மா தான் தருவாங்க, வாயெல்லாம் தருவாங்க. அவங்க திருப்பி 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 ஞாபகம் வச்ச சுட்டி, அதே நேரம் திருப்பி எத்தனை பேஜுக்கு படிச்சு கொடுத்த சுட்டி, நிறைய இடத்துல படிச்சு கொடுத்துட்டே இருந்திருப்பான். அப்ப படிச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒட்டோவா என்ன செய்யும், அது மைண்ட்ல பிக்ஸ்ட் ஆயிரும். சோ யாரு சரி உனக்கிட்ட கேள்வி கேட்டாலோ இல்லாட்டி யாரு சரி உனக்கு வந்து சொல்லி தந்தாலோ சரியா, அதை நீ ஏத்துக்கோ, முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், யாருக்கு சரி படிச்சு கொடுங்க பிள்ளை. நீ படிக்கிறதுக்கான ஒரு 100% காரணம் வந்துகிட்டு, என்ன வீடியோ வருது இல்லையா? ஓகே,
நீ பெஸ்டான உனக்கு படிப்பு என்னன்னு சொன்னா பிள்ளை அடுத்தவனுக்கு நீ படிச்சு கொடுக்கலாம். ஒரு கேள்வி யார்கிட்ட ஒரு எக்ஸ் நஃபர்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், எப்பவுமே இத விஷயத்த சொல்லித்தாங்க தாத்தா நான் சொல்லித்தாங்கன்னு சொன்னா நீ அதை 100% அந்த ஆளுக்கு கிளியர் பண்ணக்கூடியதா இருக்கணும். 100% கிளியர் பண்ற மாதிரி நீ இருக்கிறாய்ன்னு சொன்னா அதை 100% நீ படிச்சிருக்கிறாய், அதை 100% நீ படிச்சிருக்கிறாய்ன்னு அர்த்தம். சரியா பிள்ளை? அதுதான் டீச் அதர்ஸ். அப்படியே வரும்டா மெமரி அண்ட் பிளேஸ் மெத்தட். அதாவது இப்ப நீ படிக்கிற பாடத்தை நான் சொன்னேன் ஒரு கதையாக இங்கனைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு, அந்த விஷயத்தை தான் இவர் இங்கனைக்கு சொல்றாங்க. ஒரு கதையா எடுத்துக்கோங்க பிள்ளைகள். மெட்ஸா இருந்தாலும் தான், மெட்ஸ நீ ரொம்ப லேசா படிக்கணும்னு சொன்னா ஒரு கதையா எடுத்துக்கலும். கதைன்னு சொன்னா பிள்ளைகள் ரஜினி வந்தாரு, விஜய் வந்தாரு, அஜித் வந்தாரு, அப்படி இல்ல கதை. கதைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா இப்போ உதாரணமா ஒரு கூட்டல் விருத்தி அப்படின்னு பாடம் எடுத்தேன்னு சொன்னா அந்த கூட்டல் விருத்தில இருக்கிற சமன்பாடுகள், ஓகே இது சமன்பாடு, இது சமன்பாடு, இது சமன்பாடு, இவ்வளவுதான் அந்த கூட்டல் விருத்தில சமன்பாடு இருக்குது. முதல் விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் நீ என்ன செய்யணும், கூட்டல் விருத்தில வர கேள்விகளை நீ என்ன செய்யணும், தொகுத்தெடுக்கணும். ஓகேவா? முதலாவது ஒரு 5 கேள்வின்னு சொன்னா அந்த 5 கேள்வியில பொதுவா வரது எடுத்தாச்சு. ரெண்டாவது ஒரு கேள்வி எடுக்கும் போது ஏற்கனவே எடுத்த கேள்வியில அவங்க இருக்காங்களா, வித்தியாசமா ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று இருக்கா, அதை போடுறேன். மூணாவது ஒரு கேள்வி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த தொகுத்தத்துல அவங்க இருக்காங்களா, வேற ஏதாவது ஒரு கேள்வி புதுசா இருக்கா, அதை போடுறேன். அப்படி போடும்போது கூட்டல் விருத்தின்னு ஒரு தலைப்புல எடுத்துட்டு முழு கேள்வி நீ எடுத்துருவாய். முழு கேள்வி எடுக்கும் போது என்ன நடக்கும், இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு எதுவும் வராது, இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த கேள்வியும் வராது அப்படின்னு ஒரு ஐடியா வந்து வரும் உனக்கு. சரியா? இதைத்தான் சொல்றது கதையாக உருவாக்கி படிக்கிறது. சரியா? இப்ப உதாரணமா இதை இன்னும் சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா ஒரு 10 வேர்டு தாரேன் வச்சுக்கோங்களேன். உதாரணமா ஆப்பிள், ஆரஞ்ச், பெல்ட், அடுத்தது வந்துகிட்டு கிளாக், போன், அடுத்தது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வேர்ட் தந்தேன்னு சொன்னா அடுத்த செகண்ட் முடிச்சதோட சரி நான் என்னென்ன வேர்ட் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. மேக்சிமம் ஒரு 2 இல்லாட்டி 3 ஒரு 4 சொல்லுவீங்க. 10 வேர்ட் தாரேன், அந்த 10 வேர்டையும் நான் சொல்லி முடிச்சதோட என்னென்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அது திருப்பி சொல்ல மாட்டீங்க. அப்படியே திருப்பி சொன்னாலும் ஒரு 3 வேர்டோ இல்லாட்டி ஒரு 4 வேர்டு தான் சொல்லுவீங்க. 10ஐயும் சொல்லுவீங்களா? இல்ல. நான் சொல்லும் போதே உனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வரணும். எப்படி சொன்னா இப்ப ஆப்பிள் அப்படின்னு ஞாபகம் வந்தா உனக்கு விருப்பமான ஒரு பழம், சோப்பு கலர்ல அது இருக்கும், அதோட வடிவம் அப்படின்னு கொஞ்சம் ரசிச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பெல்ட் அப்படின்னு சொல்லும் போது ஓகே பொடிய மாதிரிலாம் எனக்கு இந்த பெல்ட், அந்த பெல்ட்ல இந்த இது வந்தா எனக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதுல ஒரேஞ்ச் கலர் வந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி பட்டர் கலர் வந்தா இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் ரசனை விட்டு பாக்குறேன். சரியா? இப்ப கம்ப்யூட்டர்னு சொன்னா எனக்கு கம்ப்யூட்டர் இல்ல, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா நான் வந்து இப்படி டிசைன் பண்ணுவேன், அப்படி டிசைன் பண்ணுவேன், நான் கேம் விளையாடுவேன் அப்படின்னு ரசிச்சு எடுக்கணும். அந்த மாதிரிதான் படிக்கிற விஷயம், அந்த மாதிரிதான் படிக்கிற விஷயம். ஒரு விஷயம் உனக்கு விளங்கல்லன்னு வச்சுக்கோவே, ஓகே இதை பாடமாக்கணும், அதாவது கூட்டல் விருத்திர சமன்பாட பாடமாக்கணும் அப்படின்னு சொன்னா டிஎன் சமன் ஏ சக என் சக 1D. ஓகே பாடமாகிடாச்சு. இப்போ டிஎன்னுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, ஏக்கு ஒரு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, என் சக 1க்கு ஒரு ஞாபகம், டின்னு ஒரு ஞாபகம், ஒன்றும் தேவையில்லை. அவங்களோட தனித்தனி அதாவது டிஎன்டா என்ன, ஏ அப்படின்னா என்ன, என் சக 1டா என்ன, டீண்டா என்ன அப்படின்ற விஷயத்தை நீ தனித்தனியா ஞாபகம் வச்சிருந்தா கூட அந்த சமன்பாடு மறக்க. அதை நாங்க விரும்பி ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஒரு தொடர ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது எப்படி சொல்றது, இப்போ ஒரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது வெறுமனே ஒரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கூட ஒரேஞ்ச் தின்னும் போது புளிக்கும் அப்படின்னு நீங்க அதுக்கு ஒரு உணர்வு கொடுப்பீங்க தானே. அந்த மாதிரி தான் பிள்ளைகள் இப்போ மெட்ஸுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ என்னென்ன விஷயம்னு சொல்லி, சயின்ஸுக்கு எல்லாம் நீ அதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கலும், இங்கிலீஷுக்கும் அப்படித்தான் ஒரு கட்டுரை எழுத கூட அதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கலும். ஓகே இப்படி இப்படி வந்தா நல்லம், இப்படி இப்படி வந்தா நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு கொடுக்கறதான் பிள்ளைகள் இந்த மெமரி பிளேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி பிளேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே பிறகு அப்படியே வரும் ஸ்லீப்பிங் இஸ் குட். அவ கண்டுபிடிச்சிட்டு வந்ததை நான் சொல்லிட்டு லாஸ்ட் அவனுக்கு சொல்லி தருவேன், இது ஃபுல்லா இதுதான் விஷயம்டா அப்படின்னு நான் சொல்லி தருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, ஸ்லீப்பிங் இஸ் குட். அதாவது பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவங்களோட வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை வந்துட்டு 2 பகுதியா பிரிக்கிறாராம். ஒரு வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை 2 பகுதியா பிரிச்சு போட்டு 2 பேருக்குமே ஒரே வேலையை கொடுக்குறான். சரியா? ஓகே நாளைக்கு வந்துகிட்டு அவங்களுக்கு இந்த சயின்ஸ் பாடத்துல இந்த டெஸ்ட் வைப்பேன், உங்களுக்கும் சயின்ஸ் பாடத்துல இந்த டெஸ்ட் வைப்பேன். 2 பேருக்கும் ஒரே வேலை, ஒரே கேள்வி, ஒரே ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு விடிய விடிய படிப்பிக்க விட்டார். படிப்பிக்க விட்டுட்டு
ஒரு டீமுக்கு வந்துகிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஓகே நீங்க என்ன செய்யணும், நைட் 12 மணி பிறகு ஃபுல்லா தூங்கிடணும், அடுத்த நாள் 10 மணிக்கு தான் எழும்பி எக்ஸாம் வந்துக்கிட்டு 10:30க்கு நீங்க 10 மணிக்கு எழுப்பி வெளிக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு டீமை சொல்லும். ஒரு டீமை நீ விடிய விடிய படிக்க கூடாது, படுக்கவே கூடாது, நீ விடிய விடிய படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வரணும். ஓகே, இப்படி கொடுக்கும் போதோ இதுல யார் சக்சஸ்ஃபுல்லா நிறைய மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நித்திரை கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, நித்திரை கொண்டுட்டு வந்தாங்க, தூங்கிட்டு வந்தாங்க, அவங்க தான் நித்திரை கொள்ளாதவங்களை விட அதிகமா எடுத்தாங்க. சரி, என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, நீ எவ்வளவு படிச்சாலும்டா ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா தூங்குங்க. ஏன்னு சொன்னா நீ தூங்கும் போது எவ்வளவுதான் படிச்சாலும் நீ தூங்கின பிறகுதான் நீ படிச்ச விஷயம் உன் மூளைக்குள்ள போகும். எக்ஸாம்பிள், நீ போன் யூஸ் பண்ண தொடர்ந்து போன் யூஸ் பண்ணிதான் ஒரு கட்டத்துல ஹீட் ஆகும், ஒரு கட்டத்துல பிள்ளைகள் ஹீட் ஆகும். ஹீட் ஆயினா என்ன செய்யும், லோடாக தொடங்கிடும். என்ன செய்யும், லோடாக தொடங்கிடும். ஓகேவா? இல்லாட்டி பைக் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், பைக் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க, ராப்பகல ஓடினா பைக் பழுதா போயிடும், இன்ஜின் சூடாகிடும். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் எப்படி வேணும்னா எங்க மூளை மைண்ட் செட் அந்த அந்த அது ஒரு 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 தியான நிலைக்கு போனிச்சுன்னு சொன்னா அங்க உனக்கு புது புது விஷயங்கள் வரும். என்ன செய்யும், புது புது விஷயங்கள் நிறைய வரும். நீ ரெஸ்ட் கொடுக்கணும் மூளைக்கு. அப்ப மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நீ நல்லா தூங்கணும்டா. ஓகே, நீ நல்லா தூங்கினாலே போதும். நீ நல்லா தூங்கணும்னு சொன்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நாளைக்கு எக்ஸாம் சொன்னா டெய் படிக்க கூடாது. நீங்க யாரும் இந்த விஷயத்தை அவ்வளோத்தையும் டெய்லி செய்வீங்களா இருந்தா அதுக்கு பிறகு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள அந்த டைம் நாங்க சொல்றேன். சரியா? நீ நல்லா தூங்கணும். தூங்கி எழுப்பினா என்ன சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா உன்னோட மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்கு நடந்த விஷயம் உண்டோ, சரியா? அதே நேரம் நீங்க ஒரு சில விஷயங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் தேடுவீங்க. சரியா? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்க உங்களோட மார்க்ஸ் ஒன்று வரப்போகுது, இல்லாட்டி நாளைக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வரப்போகுது, அந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி பிட் அடிக்கிறேன், ஓகே, நான் இந்த கோர்னர்ல பிட்டை வச்சா அவர் கண்டுபிடிச்சிருவாரா, இந்த பிட்ல கோர்னர் வச்சா கண்டுபிடிச்சிருவாரா, சும்மா சொல்றேன் விளையாட்டுக்கு. சரியா? ஓகே, இப்படி யோசிச்சிருக்கேன்னு வைப்பமே. ஆனா உங்களுக்கு ஒழுங்கான ஒரு ஐடியா ஒன்று வராது. இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த வாப்பாட்ட கேட்க போறீங்க, உம்மாட்ட கேட்க போறீங்க, எனக்கு ஒரு சாமான் ஒன்று வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க. ஆனா கேட்டா சூற அடி உண்டு தெரியும், கேட்டா செருப்பு துண்டால அடிப்பாங்க, இல்லாட்டி பாரோ கொப்பால அடிப்பாங்கன்னு நல்லா தெரியும், அப்படி வச்சுக்கோ. ஆனா போயிட்டு நீ என்ன செய்வாய், அவ்வளவு நேரம் சும்மா யோசிச்சா கூட ஒரு ஐடியா வராது. நீ என்ன செய்வீங்க தெரியுமா, போய் குளிக்க போவீங்க. குளிக்க போகும்போது எங்க தலையில தண்ணி படும் போது குளிச்சுட்டு இருக்கும்போது புது ஐடியா வந்து தோணும் உங்களுக்கு. அப்படி யாருக்குமே ஃபீல் ஆகலையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப குளிக்கும் போதும் தூங்கும் போதும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி ரிலாக்ஸ் ஆகும்? மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு புது புது விஷயம் நிறைய கண்டுபிடிச்சு கொள்ளலாம், புது புது விஷயம் நிறைய கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்படியான விஷயம் கூட. அதே நேரம் நேரத்தோட தூங்குற மாதிரி நேரத்தோட எழும்பணும். அதிகாலையில எழும்பி யார் ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு மைண்ட் வந்துகிட்டு அந்த படிக்கிற விஷயம் வந்துகிட்டு ரொம்ப லேசா அமையுமா. ஓகேவா? அதே நேரம் அதிகாலையில் எழும்பி படிக்கும் போதுடா உனக்கு எது கஷ்டமான பாடமோ அதை படி. அதாவது ஒரு ஹிஸ்டரி பாடத்துல இந்த பாடம் எனக்கு பாடமாக்குற கஷ்டம்னு சொன்னா அதை பெஸ்ட் படி. தமிழ் பாடத்துல இன்னைக்கு இந்த பாட்டை பாடமாக்குறது கஷ்டம்டா அதை படி. சயின்ஸ்ல வந்துகிட்டு எனக்கு இந்த கேள்வி செய்ய கஷ்டம், அதை படி. எது கஷ்டமோ அதை பெஸ்ட் படிங்க. நீ அப்பதான் தூங்கி எழும்பிக்கும் போது உன் மைண்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படி அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேவா? அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது கஷ்டமான விஷயத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், கஷ்டமான விஷயத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள. உதாரணமா சொல்ல போனா இந்த கூலி தொழில் செய்யறாங்கள்ட்ட கேட்கலாம், கூலி தொழில் செய்யறாங்க கேட்கலாம், காலையில எழும்பி போகும்போது நல்ல ஆக்டிவா வேலை செய்வாங்க, கட்ட 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 கட்டன்னு. சும்மா உதாரணமா 10 வரவை உள்ள ஒரு வயல் இருக்குன்னு சொன்னா ஒரு 4 வரவைய 2 ஹவர்ல செஞ்சிருவாங்க. ஆனா டைம் போக 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 டயர்ட் ஆயிரும். ஒரு கட்டத்துல 2 ஹவர்ல 4 வயல் செஞ்சால், 2 ஹவர்ல 4 வயலை திருத்தினால் கடைசா ஒரு வயல் மிஞ்சும், அதை ஒரு 3 ஹவர் வச்சு செய்வாங்க. கடைசி பீரியட் அவங்களோட எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிட்டு போயிடும். மறுபடி தூங்கி அடுத்த நாள் வந்தாங்கன்னு சொன்னா அதே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கான காரணம் என்ன, நாங்க ஒர்க் பண்ண 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 எங்களோட எனர்ஜி லெவல் குறையும். எனர்ஜி லெவல் குறையும் சொன்னா நாங்க என்ன செய்யணும், உடனே ஓய்வு எடுக்கணும். ஓய்வெடுத்து திருப்பி செய்யும் போது அழகா செய்யலாம். தொடர்ந்து செஞ்சுட்டே போனோம்னு சொன்னா எங்களோட உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா இறங்கி பலகட்டு போயிடும். சோ நல்லா தூங்கணும், அதே நேரம் நேரத்தோட எழுப்பி படிக்கணும். படிக்கிற விஷயம் பெஸ்ட்டுக்கு கஷ்டமான ஒரு பாடமா இருக்கணும். கஷ்டமான பாடத்தை
கஷ்டமான டைம்ல படிச்சேன்டா கடைசி வரைக்கும் வராது. கஷ்டமான பாடத்தை நேரத்தோட படிச்சேன்னு சொன்னா குயிக்கா விளங்கும். சரியா? இந்த விஷயம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது அவ்வளோத்தையும் நீ செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று கட்டாயம் தேவை. கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நான் உனக்கு சொல்லி தருவேன் கிளீனா. டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்துகிட்டு முதலாவது செட்டிங்ஸ் த டேபிள். அதாவது நீ ஒரு ஒர்க் கொண்டு ஸ்டார்ட் பண்ண போறாய் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பாடத்தை நீ படிக்க போறியோ, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறாய்ன்னு சொன்னா, முதலாவது அதை தீர்மானி. நான் என்ன வேலைண்டே கட்டாயம் செய்யணும். மார்னிங் எழும்பியாச்சு, ஓகே எனக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கு, நீ ஒரு டைம் ஒன்று மனசால செட் பண்ணல. ஓகே, மார்னிங்ல வந்துகிட்டு ஓகே எனக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, ஓகே என்னென்ன கிளாஸ்ல நான் யார் யார் போகணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்கூல்ல என்னென்ன பாடம் நடக்கும், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நான் என்னென்ன பாடம் இன்னைக்கு படிக்கணும், நான் என்னென்ன கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் செட்டிங் ஒன்று டேபிள் ஒன்று போடணும். நீ மனசால போடும், இன்னைக்கு நான் எப்படி சரி இந்த பாடத்தை நான் படிக்கணும், இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒரு பாடத்தை ஒரு ஒரு டைம் டேபிள் ஒன்று போடும். ரெண்டாவது விஷயம், பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ். இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் ஒரு மோட்டிவேட் பண்றேன், நான் ஒரு ஒரு மோட்டிவேட்டான ஒரு கதையை ஒன்று சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு இது ஒன்று வரும், எனர்ஜி ஒன்று வரும். எப்படி, நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா செய்யணும், சார் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி ஒன்று வரும். ஆனா அந்த எனர்ஜி காலத்துக்கு நிக்கிறல்ல, அண்டையோட செத்து போயிரு. தூங்கி எழுப்பினா அடுத்த நாள் சரி, தூங்கி எழுப்பினா அடுத்த நாள் சரி, அப்படி இருக்கக்கூடாது. அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொன்னா, ஓகே இன்னைக்கு நான் கொஞ்சம் படிக்கணும், நாளைக்கும் கொஞ்சம் படிக்கணும், நாளைக்கு ரெண்டு கொஞ்சம் படிக்கணும். அதே மாதிரி படிக்கும் போது கொஞ்சம் 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 ஓவர் பண்ணிட்டு போகணும் டைம். டேய் 10 மணி ஒரு நிமிஷம் படிக்கிறியா, நாளைக்கு ஒரு 11 நிமிஷம் படிக்கணும், ஒரு 12 நிமிஷம் படிக்கணும், அது போற ஒரு 15 நிமிஷம் படிக்கணும், ஒரு ஹாஃப் அன் அவர் படிக்கணும், ஒரு அவர் படிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்டேட் ஆயிட்டு போகணும். ஒரே நாள்ல அப்டேட் ஆகிறதுக்கு நாங்க ஒபாமா இல்லை. சரியா? குயிக்கா போறதுக்கு நாங்க ஒரு ஒபாமா இல்லை. எங்கள்ட்ட நாங்க ஒபாமா லெவலுக்கு எல்லாம் இல்லை. ஒபாமாவே கஷ்டப்பட்டு தான் போனார். அந்த மாதிரி எங்கட படிமுறை கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். இப்போ ஒரு கண்டை நட்டுறீங்க, ஏதோ ஒரு விதையை ஒண்ணு விதைக்கிறீங்கன்னு சொன்னா தண்ணி ஊத்தினா வந்துகிட்டு டக்குன்னு முளைச்சிருமா? முளைக்காது. அதுக்கு ஒரு கால அவகாசம் ஒன்று எடுக்கும். இப்ப நானும் அப்படிதான். நீ படிக்கணும்னு சொன்னா நான் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா இங்க மோட்டிவேட் பண்ண ஆட்கள் குறவு. சரியா? சும்மா நீ படிச்சா நல்லா பெரிய ஆளா வரடி, படிச்ச பெரிய ஆளா வரன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்டாப்பா. படிச்சா பெரிய ஆளா வருவேன்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஆனா படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது அதை விட கஷ்டம். சரியா? படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது அதை விட கஷ்டம். சரியா? அது அதை விட கஷ்டத்தை எப்படியோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ற ஒரு ஆளை தான் படிக்க வைக்கல. ஓகேவா? அப்ப நான் டெய்லி தண்ணி ஊத்தினா தான் நீ வளருவாய். நான் தண்ணி விட்டேன்னு சொன்னா காஞ்சி செத்துருவீங்க. அந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி போனா அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், ஸோ படிங்க, அதுக்கு யாரும் கேட்கறதில்ல. ஓகேவா? படிக்கிறதுக்கு நிறைய மெத்தட், நிறைய வழிகள் இருக்கு. நான் உனக்கு சொல்லி தருவேன் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நீ பயப்படாத. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ படிக்கிற விஷயத்த, ஒவ்வொரு நாளும் நீ செய்யற விஷயத்த டிசிப்ளின் சொல்லுவாங்க. டிசிப்ளின். ஓகேவா? அதாவது நீ தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே வரணும். அந்த விஷயம் உனக்கு நல்லது பயக்கக்கூடியதா இருக்கணும். சரியா? படிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி வணங்குற விஷயமா இருக்கலாம், ஒரு விளையாடுற உனக்கு விளையாட்டும் கட்டாயம் தேவை. ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே படிப்பை வச்சு ஒன்றும் செய்யலாது. ஓகேவா? எங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ விளையாடணும், எல்லா விஷயம் செய்யணும். ஆனா அந்தந்த டைம்ல அந்தந்த வேலையை செய்யணும். படிக்கிற டைம்ல படிக்கணும். சுபோக்கு போய் யாரும் விளையாடுது இல்லை, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ. ஓகே. ஆனா ஈவினிங் டைம்ல கட்டாயம் விளையாடணும். ஒரு 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும், 4 மணில இருந்து 6 மணி விளையாடணும். ஹெல்த்துக்கு தேவை. சரியா? பொம்பளை பிள்ளைல இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸ் ரொம்ப முக்கியம். கூடாது. நான் 24 மணி நேரம் படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா படிக்கிற டைம் இந்த விஷயத்தை செய்யணும் தான் சொல்லுவேன். உனக்குண்டு ஒரு படிக்கிற டைம் ஒன்று பிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த டைம் இதை செஞ்சுக்கோ. அடுத்தது ABCDE டெக்னிக். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு சார்ட் மாதிரி பிள்ளைகள். ஓகேவா? அந்த சார்ட்டை நீ எப்படி உபயோகிக்கலும் அப்படின்னு சொன்னா, இப்ப முக்கியமா இது யாருக்கு தேவைன்னு சொன்னா, ஓலவல் எழுதுறாக்கள் நீங்க நல்லா கவனிச்சுக்கோ. 10ஆம் வகுப்பு கூட பிரச்சனை உண்டு இல்ல, ஓலவல் எழுதுறாக்கள் தான் நான் கவனிச்சுக்கோ நல்லா. உனக்கு எது எது கஷ்டமான பாடங்கள், முதலாவது அந்த 9 பாடத்தையும் தலைப்போடு. ஓகே, அந்த 9 பாடத்துல ரெட் மார்க் போடு. எனக்கு இங்கிலீஷ் பாடம் கஷ்டம், சயின்ஸ் பாடம் கஷ்டம், தமிழ் பாடம் கஷ்டம், இஸ்லாம் பாடம் கஷ்டம், கத்தோலிக்க பாடம் கஷ்டம். எந்த பாடம் கஷ்டமோ அதை ரெட் மார்க் போடும். ரெட் மார்க் எப்படி மெட்ஸுக்கு போட மாட்டீங்க, நான் எப்படி லேசு தானே மெட்ஸ், அதை சொல்லிட்டு ரெட் மார்க் நீங்க மெட்ஸுக்கு போட மாட்டீங்க. மற்ற பாடங்களை பார்த்து ரெட் மார்க் போட்டாச்சு. அந்த ரெட் மார்க்ல மோஸ்ட்லி நான் எது படிக்கணும், அதிக நேரம் எந்த பாடத்துக்கு நான் செலவழிக்கணும்,
அந்த விஷயத்தை தான் இந்த ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஹைலி அதாவது என்னது, நாங்க வந்துகிட்ட அதிகூடிய அளவுக்கு நாங்க வந்துகிட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அந்த விஷயத்த முதலாவது. ரெண்டாவது, அதுக்கு குறைவாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குற இந்த பாடம். மூணாவது, லோ லெவல்ல இருக்கிறது, அதாவது மீடியம் லெவல்ல இருக்கிற பாடம். லாஸ்டா மைக் பண்ணிக்கோங்களே, சரியா? லாஸ்டா நார்மலா படிக்கிற பாடம் அப்படின்னு ஒரு தர கொண்டு எடுத்துக்கோ. அந்த தரவை தான் பிள்ளைகள் சொல்லுவாங்க ஏபிசிடி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மைக் ஆஃப், இந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் விஷயத்தை அழகா கிளீனா சொல்லித்தரேன். கேட்டு நீ வெயிட் பண்ணணும். நீ என்ன செய்யறான்னு உங்க வீட்டை வந்து நான் பார்க்கல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் தேட்டேமுக்குரிய வேலை செய்வோம். இந்த கிளாஸ்ல இப்படி இந்த ஓ லெவல் 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 2 பேருக்கும் டைம் போட்டு வச்சிருக்குது. இந்த டைமுக்குரிய கிளாஸ்ல ஒரு தேட்டம் பேப்பர் ஃபுல் ரிவிஷனோட செய்யப்படும். ஃபுல் ரிவிஷன் ஃபுல்லா நீ 11ஆம் வகுப்பு இருந்தா நீ 10ஆம் வகுப்புல படிச்சது 11ஆம் வகுப்புல படிச்சது எல்லாத்தையும் உங்க தேட்டம் எக்ஸாம் முதல் சொல்லி முடிப்பேன். ரைட்? சொல்லி முடிச்சு பேப்பரோட தான் செய்வோம். தேட்டம் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டம் பேப்பர் செய்யப்படும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பாய், செகண்ட் டைம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பாய். கிளாஸ் வந்து போட்டு தேர்ட் டைம் செய், உங்க மார்க்ஸ் உனக்கு கேவலம். ரைட் ரைட். டைம் போட்டிருக்குது, டைம் விளங்கும் நினைக்கிறேன். ஓலவல் காரணங்களா இருந்தா ஓலவல் காரணங்களுக்கும் திங்கள்ல இருந்து வியாழன் வரை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளும் 7 மணில இருந்து 8:30 வரைக்கும் கிளாஸ். சரியா? அதே மாதிரி 10ஆம் வகுப்பா இருந்தா 10ஆம் வகுப்பு காரணங்களா இருந்தால் உங்களுக்கு திங்கள் வியாழன், திங்கள் புதன் இந்த 2 நாளும் 8:30 இருந்து 10 மணிக்கும், செவ்வாயும் வியாழனும் 7 மணில இருந்து 8:30க்கும் நடக்கும். ஃபுல்லா செய்ய போறது உனக்கும் எக்ஸாமுக்கும் வரப்போற கேள்விகள். பாடத்தை ஃபுல்லா ரிவிஷனா ஃபுல் கம்ப்ளீட்டா உனக்கு என்ன தேவையோ, உங்க எக்ஸாமுக்கு எதையெல்லாம் எப்படியெல்லாம் கேட்பாங்களோ, என்ன சுத்தமாத்தி இருக்கோ அவ்வளவு சுத்தமாத்தையும் உன்னை சுத்த வச்சு தெரிய வைப்பேன். சரியா? அந்த வேலை படிக்கணும். படிங்க. நீ படிப்பு எவ்வளவு தேவை, எப்படி தேவை, என்னத்துக்கெல்லாம் தேவைன்னு நம்ம கொஞ்சம் சொல்லிட்டாரு. நான் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ படிச்சியண்டா நீயும் உண்ட குடும்பமும் நல்லா இருக்கலாம். உண்ட ஊரோட சேர்த்து உண்ட ஊரையும் உன்னால வளப்படுத்த இயலும் படிச்சியண்டா மட்டும்தான். வேற எந்த வேலை செஞ்சும் உண்ட ஊரை உன்னால வளப்படுத்த இயலுமான்னு கேட்டா அது சந்தேகம். சரி, படிக்காம இருந்தீன்னு சொன்னா ஒரு உடுப்பு கடைக்கு போயோ ஒரு வேலையை பார்த்து போட்டோ அந்த உடுப்பையே எடுக்கிறதுக்கு சிக்கல், கஷ்டப்பட்டோம். ஒரு உடுப்பு கடைக்கு போயிட்டு ஒரு உடுப்பு கடையில அந்த பிரைஸ் டேக்கை பார்த்துட்டு ஒரு உடுப்பு பிரைஸ் டேக்கை பார்த்துட்டு இந்த உடுப்பு வேணா வைக்கிற இடத்துல நிற்க கூடாது. வேண்டியதெல்லாம் எடுக்கணும். நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் எடுக்கணும். எடுத்து போட்டு காட்டை கொடுத்தா காட்டுல வெட்டிட்டு போறான்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல நீ இருக்கணும். அதுக்கு உனக்கு படிப்பு தேவை. படிப்பு இல்லாட்டி அப்படி ஒரு இடத்துக்கு உன்னால வர இயலாதா? ரைட்டா? ரைட். அது படிக்கணும். சரியா? ரைட். ஃபுல்லா படிக்கணும். நீ யோசிக்கலாம், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் 0ல இருக்கிறேன், எப்படி நான் தேர்ட் செய்யறேன், என்ன விளக்கம், அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு கேள்வி என்ன எல்லாம் கேட்பாங்களோ அது அவ்வளோத்தையும் நான் சொல்லுவேன். ரிவிஷனோட ஃபுல்லா உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அது அவ்வளோத்தையும். நீ 0ல இருந்து வந்தாலும் சரி, 0 மார்க்ஸ் தான் உன்கிட்ட இருக்குது, சயின்ஸ்ல எதுவுமே தெரியாது, அப்படி ஒரு நிலையில இருந்து வந்தாலும் உனக்கு எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அது அவ்வளோத்தையும் நான் செய்வேன். சரியா? ரைட். நான் சொல்றதெல்லாம் கேட்டு சரியில நீ வெயிட் பண்ணுவியா இருந்தால் நீயே எடுப்பாய். ரைட் ரைட். படிங்க. இதான் இவ்வளவுதான் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் 1200 ரூபாய். அவ்வளவுதான். கிழமையில 4 நாள் கிளாஸ் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் பெருசா கதைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்ன படிச்ச நிறைய காய்ச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. படிங்க. எல்லாரும் எல்லா பாடமும் படிக்கணும். வேண்டா நாளைக்கு ஓலவல் முடிஞ்சு உங்களோட வாப்பா அம்மாட்ட வந்து யாரும் ரிசல்ட்ஸ் கேட்கிற டைம்ல, உங்களோட பிள்ளையோட ரிசல்ட்ஸ் கேட்கிற டைம்ல அவங்க சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, தைரியமா சொல்லணும். அதுக்கு நீ படிக்கணும். ரைட்? உங்க அம்மா அப்பா வெக்கப்படுறதும் தைரியமா பதில் சொல்றதும் உண்ட கையில தான் இருக்கு. நீ நினைச்சி என்றால்
அவங்கள சந்தோஷப்படையும் வைக்கலும், அவங்கள கவலைப்படையும் வைக்கலும். ரைட்டா? நீ எதை சாய்ஸ் பண்ணுவாய் அப்படின்றது உண்ட கையில தான் இருக்குது. ரைட் ரைட். படிச்சேன்டால் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ரைட் ரைட். படிக்காம ஃபன் பண்ணலாம்டா, எப்பயும் ஃபன் பண்ணலாம். சரியா? ரைட். அந்த ஃபன் பண்ணும்போது இப்ப ஒரு நார்மலா ஒரு இப்ப குடிகாரன் நம்ம சொல்றது குடிகாரன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்னு சொல்றது, ரோட்ல இந்த பார்ல போயிட்டு குப்பி 150 ரூபா குப்பி அடிச்சுட்டு குடிச்சு போட்டு ரோட்ல படுத்து கிடக்குறவனை தான் குடிகாரன் சொல்லுவாங்க. இதே ஐபையா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு அடிக்கிறவனை யாரும் குடிகாரன் சொல்ற இல்ல, தெரியுமா? அவனை யாரும் குடிகாரன் மாட்டாங்க. 150 ரூபாய்க்கு குப்பி வாங்கி அடிக்கிறவனை தான் குடிகாரன். யோசிக்கிறேன், இவருக்கு வேலை எல்லாம் தெரியும். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சல்ஹா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணீங்களா? உங்க வீட்டு கதையில நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப. சரி, படிச்சிருந்தா உனக்கு எல்லாம் உன்னை தேடி வரும். இதை நீ தேடி போ தேவையில்ல. நீ படிப்பை மட்டும் நீ தேடி போவியா இருந்தால் மிச்ச அவ்வளவும் உன்னை தேடி வரும். ரைட், சிம்பிள். இவ்வளவுதான் கான்செப்ட். படிப்பை மட்டும் நீ தேடி போவியா இருந்தால் மத்த அவ்வளவு விஷயமும் உன்னை தேடி வரும். படிப்பை நீ உடுவியா இருந்தால் எல்லா விஷயத்தையும் நீ ஒவ்வொன்றா தேட வேண்டியதா இருக்கும். சரியா? ரைட். கிளாஸ் டீடைல்ஸ் சொல்லிருப்பேன். ஃபுல்லா நிறைய சொன்னார் தானே, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டீடைல்ஸ் இவ்வளவு தாண்டா. நீ சயின்ஸ்ல 0 நிலைமையில இருந்து வந்தா கூட உன்னை எடுக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அதோடத்தையும் நான் செட் பண்ணி விடுவேன். அதுக்கு நீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி எவ்ரிடே கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணுவியா இருந்தால் போதும். மிச்சம் நான் சொல்லுவேன் என்ன செய்யணும் என்று கிளாஸ்ல வச்சு சொல்லுவேன். எந்த கேள்வி எப்படி வாசிக்கணும், அந்த கேள்வியை எப்படி எல்லாம் பார்க்கணும், என்ன கோணத்துல பார்க்கலாம், என்ன சுத்துமாத்து இருக்குது அந்த கேள்வியில, அந்த சுத்துமாத்துக்கெல்லாம் எப்படி அணுகணும், எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா தரவா விளக்கமா சொல்லுவேன். அதுக்கு நீ ஒழுங்கா கிளாஸ் வரணும். ஒரு நாள் முறை அந்த விளையாட்டு விட்டி என்று சொன்னால் நான் பொறுப்பு இல்லடா. சரியா? ரைட், ஓகே. அதுக்கேற்ற மாதிரி டைமை செட் பண்ணி பாருங்க. இன்ஷால்லா இப்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி போட்டு டேட் ஒன்று குரூப்ல போடுவோம். இன்ஷால்லா வாரக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சார் அவரோட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு மிச்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. எந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு நான் மிச்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்படியே செட் பண்ணி போட்டு எல்லாரும் உண்டா இருந்து செய்வோம்டா. படிப்போம். எல்லாரும் படிச்சீங்கன்னு சொன்னா பின்னுக்கு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நீ பார்த்து கொள்ளலாம். இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் மேடம். சரியா? ஓகே சார். இந்த மத்த ரிகா சார் கதைக்கிறாமா? ஓகே, ரிகா சார் இருக்கிறீங்களா? ரிகா சார் இருக்கிறீங்களா? ரிகா சாருக்கு சார்ஜர் இல்லைன்னு சொன்னாரு. பரவாயில்ல, ஓகே, நான் பார்த்துக்கொள்றேன். நீங்க வீடியோ பண்ணுங்க நசீம் சார். ஓகேடா, கவனிங்க. சரியா கவனிங்கடா. நசீம் சார் பேசினாரு, எல்லாம் தெரிய விளங்கிருன்னு நினைக்கிறேன். அதாவது நீ 0 நிலைமையில இருந்தா கூட உனே ஹீரோ வாக்குறேன்னு சார் சத்தியம் பண்ணிக்கிறார், சும்மா இல்லை. அப்போ உனக்கு யாருக்கெல்லாம் சயின்ஸ் கஷ்டமோ அவன் எல்லாம் சேர்த்து போய் படிச்சு கொள்ளலும். சரியா? சருக்கு இப்ப மட்டும்தான் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்கும். சார் வந்துகிட்டு போயிடுவாரு, பெறதனியை போனாருன்னு சொன்னா அங்க ஓகே, அங்க கிளியரா எல்லா விஷயமும் உனக்கு விளங்கும். எந்த ஒயிட் போர்ட்ல எப்படி கிளியரா விளங்குதோ அதே மாதிரி உனக்கு எல்லா விஷயமும் விளங்கும். சயின்ஸை பொறுத்த அளவுக்கு இப்படி நோட்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நோட்ஸ் தியரி இருந்தாலே உடைய ஆகிடலாம். சரியா? நீ 0வா இருந்தாலும் உன்னை ஹீரோ ஆக்குற நிலைமையில நசீம் சார் இருக்காரு. எல்லாத்துக்கும் மிச்சம் பிள்ளைகள் பிசிக்கல் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ்ல பெனிஃபிட் கூட இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நீ கிளாஸ் மிஸ் பண்ணா கூட ரெக்கார்ட் பார்த்து படிச்சு கொள்ளலும். ஓகேவா? அதே நேரம் எல்லா ஆன்லைன் கிளாஸும் நல்லன்னு சொல்லுவார். பட் எங்கட எக்கடமியே க்ரோமோ எக்கடமி, அதாவது உடனே வளர்ச்சி பெற வைக்கும், மேலும் மேலும் வளர்ச்சி பெற வைக்கும். சரியா? சோ நம்பி வந்தீங்கன்னு சொன்னா ஒரு காலமும் கைவிட மாட்டோம். நம்பியவங்க இன்னும் கைவிடாம வச்சிருக்கிறோம்.
போயின்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க எப்படி, நாங்க எப்படி, நசீம் சார் எப்படி, ரிகா சார் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நீங்க தெரிஞ்சு கொள்ளலும். சார் ரிகா சார் விஷயம் வந்துக்கிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். நான் சார் லெப்ட் சார்ஜை வந்துக்கிட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாராம் ஆஃபீஸில், இப்போ மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ சாரி பிள்ளைகள், அவர் பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு வரல. இன்ஷால்லா அவர் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு கட்டாயம் பேசுவார். அப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு அதுக்கான விஷயம் சொல்லி தருவோம். எனிவே நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம். எப்படி படிப்பிக்கிற, எப்படி நாங்கள் படிப்பிப்போம், உங்களோட ஜீரோ நிலைமையிலிருந்து எப்படி உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு உங்களோட ஒரு, அதாவது சார் சொன்ன மாதிரி தான், நீ வாழ்க்கையில சக்சஸ்ன்னு சொன்னா உண்டு நிம்மதியான வாழ்க்கை தான் உன்னோட சக்சஸ். நிம்மதி எப்படி வரணும்னு சொன்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு கடை போறாயா, உனக்கு பிடிச்ச சாமானை நீ அந்த பிரைஸ் சார் சொன்ன பிரைஸ் டெக்க பார்த்துட்டு வாங்கணும். அங்க டெக்கோட பார்க்கறதில்ல, பிடிச்சா இதை எடுங்க, கார்டை கொடுத்தாச்சு வந்தா, இதுதான் உன்னோட சக்சஸ். இதுக்கு நீ என்ன செய்யணும்டா, சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். எப்படி என்னாலும் சம்பாதிக்கலாம், ஆனா படிச்ச மதிப்போட சம்பாதிக்கலாம். சார் நல்ல உதாரணம் ஒன்று சொன்னாரு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன, அரை குப்பி அடிச்சுட்டு படுத்தாதான் அவன் குடிகாரன், அதே ஒரு போத்தல அடிச்சுட்டு படுப்பான் அவனை குடிகாரன் சொல்ல மாட்டான். அவன் படிச்சிருப்பான், படிச்சதை தாண்டி அவன் சம்பாதிச்சிருப்பான். ஓகேவா? பெரும்பான்மை கலாச்சாரம் எங்கட கலாச்சாரத்துக்குள்ளாட்டியும் வேற அது ஒரு கலாச்சாரமா இருக்குது. ஓகேவா? நல்ல ஒயின் நல்லா அடிச்சுட்டு ஆத்தல இருப்பான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல, அவனுக்கும் தெரியாது ரோட்ல படுக்கிறதா குடிகாரன், அவன் அங்க படுத்தா விளங்க. இல்ல நாங்களும் ஆசைப்படணும்டா, இங்கேயே இந்த வட்டாரத்துக்குள்ளேயே நாங்க இருக்கணும் தானே, ஸ்ரீலங்காவை சுத்தி சுத்தி இங்கேயே இருக்கணும் தானே? இல்ல, நாங்களும் வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா உழைக்கணும். சரியா? உழைச்சு நல்லா திரியணும், தின்னணும், குடிச்சணும், வாழணும்னு சொன்னா படிச்சணும், கஷ்டப்படணும். எங்கட கிராஃப் மாதிரி தான் பிள்ளைகள். எங்கட கிராஃப் ஒன்று இருக்குது, 2 கிராஃப் இருக்குது. ஓகே, உயர்வு இழிவு 2 இருக்குது. எங்கட ஒரு காலமும் இப்படி கிராஃப் வந்துடக்கூடாது. ஃபன் பண்ணிட்டு இவ்வளவு வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது. ஃபெஸ்டிவ் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும். இதுதான் சக்சஸ். ஸோ சக்சஸை நோக்கின பயணத்துல நாங்க போயிட்டு இருக்கிறோம், சான்ஸ் தந்திருக்கிறோம். அதை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லையான்னு கூட கையில இருக்குது. ஸோ பாப்ப முடிஞ்ச வரைக்கும் நாங்க எங்களுக்கு மூலமான எங்களால ஏண்டமான ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நாங்க உங்களுக்கு படிச்சு தருவோம், செஞ்சு தருவோம். நாங்க படிச்சுட்டு இருக்கிற பொடியம்மா. ஓகேவா? நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கணும் இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்க டேலண்ட் மூலம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சேர விட போகலாம். பிள்ளைகள் ஜீரோல இருந்து உன்னை ஹீரோவாக்கும்னு சொல்லி நாங்க உங்களோட மேல நம்பிக்கை வச்சது, உனக்கும் நம்பிக்கை இருந்தா நீங்களோட வா, நான் உங்களை நம்புறேன். அடே ஜீரோவா இருக்கிறவன எடுக்க வைக்கணும் சார் சொல்றார். அப்ப அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு உங்களோட மேல, அதை விட தாண்டி உனக்கு ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வந்தா மட்டும்தான் நீ எடுக்கலாம். இல்லையேல் கஷ்டம், கஷ்டமே கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம் உண்டு இருக்காது. எனிவே இன்ஷால்லா இங்கிலீஷ் அண்ட் சிங்கள இது 2க்கும் சேர்த்த ஒரு வெபினார் ஒன்று இன்ஷால்லா நான் கூடிய சீக்கிரம் செட் பண்ணி தருவோம். ஒருவேளை அதுல விருப்பமானாக்கள் கலந்து கொள்ளலாம். ஆனா மோஸ்ட்லி இங்கிலீஷ் விஷயம் கட்டாயம் தேவைப்படல. நீ எது படிச்சாலும், மேத்ஸ் படிச்சாலும் சரி, சயின்ஸ் படிச்சாலும் சரி, என்ன பாடம் படிச்சாலும் நாளைக்கு ஒரு தொழில் ஒன்றுக்கு கம்பெனி ஒன்றுக்கு போறேன்னு சொன்னா கட்டாயம் இங்கிலீஷ் தேவை. சரியா? அங்க இன்டர்வியூல இருந்து பேசுற கதைக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் தான் கேட்பாங்க. இங்க நாங்க தமிழ் பேசுறோம் சிங்களம் பேசுறோம்னு சொல்லி போய் சவுதி அரேபியாலயோ கட்டார்லயோ ஓமான்லயோ போயிட்டு சிங்களம் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கல, சாரி சிங்களம் தமிழ் பேசிட்டு இருக்கல. கொமனான பாடம், கொமனான விஷயம் எந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா? இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், அது ஒரு நாலேஜ் கிடையாது அப்படின்னு எல்லாம் பெராடி பாடல் நம்பாத. கஷ்டப்பட்ட நான் சொல்றேன், எத்தனை இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி எத்தனை ஃபெயிலியர் நடந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இங்கிலீஷ் விஷயம் இல்லாதால. ஸோ அந்த விஷயத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் பிறகு இன்ஷால்லா செட் பண்ணுவோம். எனிவே வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ஜிசாக் அல்லா ஹயர் பிள்ளைகள். மோஸ்ட்லியா 100 பேர் வந்தீங்க, இப்போ 85 பேர் 87 பேர்கிட்ட இருக்கிறீங்க. ஸோ ஒரு சில காரணங்களால தான் அவங்க லெஃப்ட் ஆயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டை நான் அப்லோட் பண்ணிடுவேன், உடனே அப்லோட் பண்ணேன், ஒரு 10 நிமிஷத்துல அப்லோட் பண்ணிடுவேன் இன்ஷால்லா. இனிமே சந்திப்போம். என்ன சரி கிளாஸ் டீடைல்ஸ் தேவைன்னு சொன்னா பர்சனலா நீ எனி டைம் மெசேஜ் போடலாம், இல்லாட்டி நசீம் சார் டைம் போடலாம். குரூப்ல எட்வின் ஆனாக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வெபினார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த விஷயத்தையும் குரூப்ல போடுங்க பிள்ளைகள், இல்லாட்டி பர்சனலா எங்களுக்கு போட்டாலும் பிரச்சனையும் ஒன்று இல்லை. எனவே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்ரிகுல்லா பிள்ளைகள், மதாஜி பிள்ளைகள், இவங்க 2 பேருமே எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. நாளைக்குரிய செமினாரை பத்தி நான் உங்களுக்கு கதைக்கணும். இல்லாட்டி எல்லாரும் லெஃப்ட் ஆகுங்க, அவங்க மட்டும் இருக்கட்டும், பிரச்சனை ஒன்றும் இல்லை.